ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இன்னைக்கு கரண்ட்ல இப்போ நியூஸ் கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு அதை பத்தி பார்ப்போமா? ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். ஸோ என்ன என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. டிஎம்கேல இருந்தார், அவர் தனித்து நின்று கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்து கலைஞர் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, ஒரு துணிந்து கட்சியை நின்று ஒரு 3வது மாற்று கட்சியா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சு தலித் மக்களுக்காக ஒரு போராட்டம் பண்ணி ஒரு 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 லெவல்ல நிக்கிறாரு. ஒரு அந்த தலித் மக்களோட அம்பேத்கர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு வளர்ந்து நிக்கிறாரு. எல்லா வில்லேஜும் சரி, சிட்டியும் சரி, எல்லாமே வந்து சிறுபான்மை மக்களுக்காக ஒரு நல்ல தெளிந்த நிற்க தலைவர். ஸோ நல்லாவே பேச்சாளர், அறிவுபூர்வமாக பேசுவார். பெருசாக யாரையும் வந்து அவ்வளோ அசிங்கமாலாம் அவ்வளோ சீக்கிரம் பேசிக்க மாட்டார். தெளிவாக பேசுவார், தன்னம்பிக்கையாக பேசுவார், எல்லாமே பண்ணுவார். ஸோ அவர் வந்துட்டு நல்லா நின்னாரு. தலித் மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. போராட்டங்கள் எல்லாமே நடத்தி எப்பவுமே அவர் களத்தில் இருப்பார். நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் என்னன்னா, ஒரு தனித்து நின்று அவங்க ஆளுங்க ஜெயிக்கிறாங்க வராங்க, ஓகே. ஒன்னோட ஒன்னா கூட்டணி இருந்து அப்படியே ஒரு மாதிரி சப்புன்னு போயிடுது. ஸோ ஒரு 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 நான் வந்துட்டு சிஎம் கேண்டிடேட் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமான ஆள் தான். பட் ஏன் வரும்போது வெளியில வரும்போது பேசுறாரு மைக்கில், ப்ரெஸ் மீட் இதான்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சிஎம் கேண்டிடேட் நின்று தனித்து நின்று போட்டிட மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பழைய கட்சி சீமான் 15 வருஷமா நான் கத்திட்டு இருக்கேன்டா, எனக்கு கத்தின்னு கிடக்குறேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுங்கடா, உள்ள ஒருத்தனை உங்களுக்காக நான் கத்துறேன், தொண்டைக்கிலேயே கத்துறேன், கத்தி கத்தி அந்த ஆளுக்கு தொண்டையே போயிடுச்சு. இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த கர்ஜனையான குரல் இல்லை. ஸோ அந்த ஆளு நல்ல விஷயம் நல்லா தான் பேசுவோம். பட் என்னன்னா ஒரு தந்திரமா செயல்படாம அப்படியே இருக்காரு. 15 வருஷமா யாரும் ஹெல்ப் பண்ண, யாருமே அவருக்கு ஓட்டு போடல. எம்எல்ஏ கூட அவர் ஆகலை, இன்னும் ஒரு பாராளுமன்றத்தில் கூட உட்காரல. ஒரு அந்த செஞ்சாதி கோட்டை பக்கமே அவர் போலன்னு வச்சுங்களேன், அவரே ஜெயிக்கல, அப்புறம் எங்கே போக முடியும்? அவர் தொண்டர்கள் எப்படி ஜெயிப்பாங்க? ஸோ அது மாதிரி டோட்டல் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்காரு. சீமான் அப்படி இல்லை, சாரி, திருமாவளவன் அப்படி இல்லை. திருமாவளவன் வந்து நல்லா ஜெயிச்சு பேர், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் போட்டு எல்லாமே எலெக்ஷனில் நிற்க வச்சு எம்எல்ஏன்னு ஓட்டு போட்டு ஜெயிச்சு எல்லாமே வந்தாங்க. இன்னைக்கு சமயம் பார்த்து என்னன்னா வந்து எலெக்ஷன் நின்னாரு, காட்டுமன்னார் கோயில்னு சொன்னாங்க, அவருக்கு எம்எல்ஏ நிற்கிறாரு ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேற இங்கே தான் நான் நியூஸ் பார்த்தது, உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு திருமாவளவனுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வச்சு மைக்கை பிடிச்சி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓட் பார் பானை சின்னத்துக்கு போடுங்க, ஓட் பார் பானை சின்னத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சின்னத்தில் நிற்கிறவர். ஆனால் அவங்களுக்கு 8 தொகுதி கொடுத்துருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சூரியனில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, உதய சூரியன் தான் நிற்க சொல்லியிருந்தாங்க. பட் என்னன்னா இப்போ வந்து பானை எல்லாமே மறந்துட்டாங்க. மக்களுக்கு இப்போ நினைவு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் ரேஞ்சில் டிவிக்கே இருக்குது, விசில் வச்சுருக்காங்க. அப்புறம் டிஎம்கே, அப்புறம் ஏடிஎம்கே, ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு வந்து தொகுதி கொடுத்தாங்க. போய் உதயநிதி போயிட்டு எல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணார். இன்னைக்கு சமயம் பார்த்தீங்கன்னு பார்த்தா அவர் நான் எலெக்ஷன் நிற்கிறேன், நான் பின்வாங்குறேன். என்ன நடக்குது? என்னடா ஒரு கட்சி தலைவன் ஒரு கூட்டணியில் போனால் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே வாங்கிக்கினாங்க, அது சகஜமான விஷயம். ஸோ சீட்டும் கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன இழுபறி? இப்போ வந்துட்டு நான் கேண்டிடேட் நிற்கல, நான் போயிட்டு பரப்புரை பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை மாதிரி நான் பரப்புரை பண்ண போகிறேன். ஓ, எல்லாருக்கும் தெரியாதா பரப்புரை? நீங்கள் சொல்லி தான் ஓட்டு போட போகிறாங்களா மக்கள்? நீங்கள் சொல்லி தான் ஓட்டு போட போகிறாங்க மக்கள்? இந்த வடிவேல் வந்து லூசு மாதிரி கத்தி இருப்பேன். சினிமா கொண்டாந்தாலும் காமெடி பீஸாக இருக்கலாம், ஆனால் நிஜத்தில் காமெடி பீஸ் ஆக முடியாது. ஸோ விஜயகாந்த் சொல்லி சொல்லி எப்படி டிஎம்கே தோற்று படுகொலை அடைஞ்சதுன்னு தெரியும். ஸோ டிஎம்கேக்கும் வடிவேலுக்கும் ராசி கிடையாது, சத்தியமா வேஸ்ட்டு. இந்த வாட்டியும் வடிவேல் வந்து பிரச்சாரம் பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து படுதோல்வி அடையும் டிஎம்கே. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் விஜய் வந்திருக்காரு, டிவிக்கே. ஸோ அது மாதிரி திருமாவளவனுக்கு போயிட்டு உதயநிதி வந்து பரப்புரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப எனக்கு வெக்கமாக இருக்குது, எனக்கு ஷையாக இருக்குது. திருமாவளவனே ஒரு பிராண்டு, அவருக்கு ஒரு ஒரு ஒருத்தன் போயிட்டு உதயநிதி, நேற்று உதயநிதிலாம் யார்? அந்த ஆள் வந்து சும்மா ஜாலியாக போனார், வந்தார், ஒரு 2 படம் சினிமா நடித்தார், அப்படியே வந்தார், துணை முதல்வர் ஆகிட்டார். இதெல்லாம் ஒரு ஒரு வெக்கக்கேடான விஷயம் தான். ஸோ நான் எங்ககிட்ட பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சிஎம், நீ வந்து அப்பா சிஎம், புள்ள துணை முதலமைச்சர், சாதாரணமாக போயிடுச்சு. மக்கள் புரட்சி வெடிக்கல தமிழ்நாட்டில், மக்கள் புரட்சி வெடிக்கல. அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. பட் திருமாவளவன் ஒரு போராளி, பண்ணியிருக்கலாம், பிடிக்கும். பட் ஆனால் வேஸ்ட். வெளியில வந்து நல்லா பேசுறாங்க எல்லாருமே, உள்ள போனமே எல்லாமே பணத்துக்கு மயங்கிடுறாங்க. அது மண்ணுக்கு பொண்ணுக்கு மயங்காது எவனும் இருக்க மாட்டான். எவ்வளோ பேர் ராஜா வந்தாலும் இருக்க மாட்டான், சத்தியம். ஸோ அதனால வந்துட்டு பணத்துக்காகவும் கூட்டணிக்காகவும் கூட்டணி சேர்ந்தாங்க. ஒரு வேளை மேபி அவர் வெளில வந்து டிவி கூட சேர்ந்திருந்தா கூட ஒரு கம்பீரமா இருந்திருக்கும். சத்தியமா ஜெயிச்சிருந்தாங்கன்னா கம்பீரமா இருந்திருக்கும். டிவிக்கெல்லாம் அடிச்சு தூக்கி போயிருந்திருக்கும் மேல. மக்கள் அவனுக்கு கட்சிக்காரங்க எல்லாமே பணத்துக்காக டிவிக்கே பக்கமோ ஏடிஎம்காக போயிட்டானுங்க. எல்லாமே ஊழல் பசங்க தான், ஊழல்வாதிங்க, திருட்டு பசங்க தான் எல்லாருமே.
ஏடிஎம் நான் சொல்லுவேன், வெளியில கூட சொல்லுவேன் தைரியமா. டிஎம்கே கூட வரும் சரி, ஏடிஎம்கே கூட இருக்கும் சரி, எல்லாருமே திருட்டு பசங்க தான், எல்லாமே ஊழல் தான். பணத்துக்கு மயங்க எவனுமே கிடையாது. நாட்டுக்கு நல்லது பண்ண எவனுமே சத்தியமா வரல. ஸோ அதனால வந்துட்டு திருமாவளவன் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. எலெக்ஷன் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி இப்போதைக்கு பேட்டி குடுத்துருக்கேன் நான் நின்னாங்க எங்கேயோ பிரச்சாரம் பண்ணாங்க. ஏதோ ஊர் பேர் சொன்னாங்க. நியூஸ்ல பார்த்தேன் அவ்வளோதான். பட் இன்னைக்கு வந்து பேட்டி குடுத்தது நான் நிக்கல. அது வந்து விருப்பம் இல்ல. வேற ஒருத்தர் பேர சொல்லி அவங்களோட பையன் நிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கட்சி தலைவரையே எலெக்ஷன் நிக்கலன்னா எப்படி பண்ண முடியும்? அப்படிதான் பிரதமருக்கு. காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தி நான் நிக்க மாட்டேன். நான் தலைவனாவே இருக்க மாட்டேன். எழுந்திரிச்சு ஓடுறாரு. ராகுல் காந்தி தான் தெரியும். இந்திரா காந்தி தெரியும். சோனியா காந்தி தெரியும். ராஜீவ் காந்தி தெரியும். அப்புறம் ராகுல் காந்தி தெரியும். அப்புறம் அந்த பொண்ணு பேரு அது தெரியும். மற்ற யார் தெரியும் காங்கிரஸ்ல? தமிழ்நாட்டுக்கு வேற யார் தெரியும் இந்தியா லெவல்ல? ஸோ ராகுல் காந்தி இப்ப எல்லாரும் ஃபேமஸ். நீ நீ வந்து கேண்டிடேட் நின்னு தலைவரா நின்னு நான் பிரதமர் நிக்கிறேன்னு சொன்னா உனக்கு ஓட்டு போடுவான். நீ நிக்கலன்னா அப்புறம் காங்கிரஸ் படுதோல்வி தான் உள்ள தான் கிடக்கணும். அதாவது பிஜேபி தான் நிக்கும். அதுவும் மோடி தான் வருவார் நெக்ஸ்ட் டைம். அடுத்த எலெக்ஷன் மோடி தான் வரணும். வேற வழி இல்ல. இந்தியா லெவல்ல மோடி தான் டாப். ஸோ அதனால வந்து திருமாவளவன் வந்து அமுக்கிட்டாங்க. ஸோ பாவம் அவரு. இது மறுபரிசீலனை செஞ்சு அவர் கேண்டிடேட் நின்னு எம்எல்ஏ நின்னு ஜெயிச்சாருன்னா கெத்து. இல்லைன்னா வேஸ்ட். பார்ப்போம். இதான் கரண்ட்ல இருக்கிற சுச்சுவேஷன். அவருக்கே வந்து ஒரு கட்சி தலைவனுக்கே இந்த நிலைமை கூட்டணிக்கு போனேன் வேஸ்ட். டிஎம்கே எவ்வளவு ஃப்ராடு கட்சின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சத்தியமா வந்துட்டு டிஎம்கே யாரும் ஓட்டு போடாதீங்க. திருமாவளவன் இதை பத்தி என்ன வெளியே சொல்றாருன்னு தெரியல. உள்குத்து என்ன நடக்குது நமக்கு தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. ஓட் ஃபார் டிவிகே விஜய் டீசல் சின்னம்.